வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 2 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்ட மழை, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், மதுரை மாநகரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட திருச்சுழி, காரியாபட்டி மற்றும் சிவகங்கை மாவட்டத்தோட காளையார்கோவில், சிவகங்கை மற்றும் தேனி மாவட்டத்தில் பரவலாக நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்திலேயும் நுழைந்த மழை திண்டுக்கல் மாநகரம் மற்றும் ஏற்கனவே பழனியில பெய்திருந்த நிலையில திண்டுக்கல் நத்தம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து ஓய்ந்தது. அதே போல பாலக்கோல் மற்றும் அதாவது தருமபுரி மாவட்டத்திலையும் திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் மழை காணப்பட்டது. ஆனால் பரவலான மழை பொழிவு என்பது தென் மாவட்டங்கள்ல மட்டும் இருந்தது. மழை பெய்யவில்லையே, எதிர்பார்த்த மழை வரவில்லையே என்ற கவலை வேண்டாம். குறிப்பாக அன்னூர் பகுதியிலிருந்து டேங்கர் லாரியிலிருந்து சொட்டு நீர் பாசனம் செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு கவலையான தகவலை கூட நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. மழை பெய்ய இருக்கிறது உறுதியாக. நாம மழை எதிர்பார்த்தது 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு மேலதான், 4ஆம் தேதியிலிருந்து தான் பரவலாக போகிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் மிக அருகிலேயே காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாகி அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மிக நெருக்கமாக வந்து பிறகு மண்டலமாகி விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே நல்ல மழை காத்திருக்கிறது. மே மாத இறுதி வரையும் மழை இருக்கிறது. வெப்பச்சலன இடிமழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகா முதலிடத்தையும், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் அடுத்த இடத்தையும், அனைத்து உள் மாவட்டங்கள் அடுத்த இடத்தையும் பிடித்து இறுதியில டெல்டா மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது. வரக்கூடிய 2வது வாரத்துல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தீவிர மழை பொழிவை கூட வடகடலோரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் கொடுக்க இருக்கிறது. எங்கே மழை பொழிந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு என்பது ஒதுக்குதல் என்பது குறைந்து பரவலாக போகிற என்கின்ற நினைவை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மழை பொழியவில்லையே, வெயில் வாட்டுகிறதே, அனல் வாட்டுகிறதே என்கின்ற கவலையும் வியர்வையும் ரொம்ப மோசமாக இருக்கிறது என்கின்ற கவலையில ஒரு மழை பொழியாதா என்கின்ற ஏக்கத்துடன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த வேளையில கண்டிப்பாக மழை பரவலாகும். நாம சொன்னதே 2ஆம் தேதிக்கு மேலதான், 3ஆம் தேதிக்கு மேல பரவலாகும். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாட்களில் இருந்து அச்சுறுத்தல் மழை அல்ல, கனமழை, இடியுடன் கூடிய கனமழை, காற்றுடன் கூடிய கனமழை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்துல தீவிர மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். ஆக வானிலை ஆய்வு நிறுவனங்கள்லாம் ஒரு 3 நாளைக்கு தான் மழை சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி நீங்க எல்லாம் அச்சப்படுறீங்க. மழை முடிஞ்சிருமோ, 2 நாள் ஆகிட்டே, இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அப்படி அல்ல, மே மாதம் முழுவதுமே மழை இருக்கு. இதுல குறிப்பாக 2வது வாரத்துல முதல் வாரத்தின் பிற்பகுதி அதாவது 4ஆம் தேதியிலிருந்து மழை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு 2வது வாரம் 15, 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலத்த மழை பொழிவை கொடுக்க போகிறது. வடகடலோரம்லாம் காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக வைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருந்து மேற்கு காற்று மற்றும் கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்க போகிறது. அதன் அடிப்படையில் நேற்றைக்கு நாம் எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல பாதி இடங்கள்ல நல்ல மழை பொழிந்து பாதி இடங்களை ஒதுக்கி இருக்கிறது என்கின்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். இன்றைக்கு சனிக்கிழமை 2ஆம் தேதி நேற்றை விட பரப்பில் கூடும். இன்றைக்கு திருச்சி, நாமக்கல், சேலம், திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டத்தின், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்திற்கெல்லாம் நேற்றைக்கு எதிர்பார்த்த மழை இன்றைக்கு கொடுக்கும். ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் கவலைப்படாதீங்க. 3ஆம் தேதி நாளை மேலும் பரவலாக போகிற மழை. நாளை தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மேலும் கூடுதல் பரப்பிலை கொடுத்து திங்கட்கிழமை 4ஆம் தேதி கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோரம் தொடங்கி உள் மாவட்டங்களில் இருந்து கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். 5ஆம் தேதி மேலும் பரவலாகும். இலங்கை மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு 5ஆம் தேதி முதல் புதிதாக உருவாக போகிற காற்று சுழற்சி தாழ்வு நிலை காரணமாக மழை படிப்படியாக அதிகரிக்கும். 7, 8 தேதிகளிலே மேலும் பரவலாகும். ஆக நாளுக்கு நாள் மழையின் அளவும் பரப்பும் கூடுதலாகும் என்பதில் மாற்றமில்லை. தயவு செய்து பொறுத்திருங்கள். 2, 3 நாட்களோட முடிந்து போகிற மழை அல்ல.
படிப்படியாக பரவலாக போகிறது மழை என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இதுல வரக்கூடிய 10, 11, 12ஆம் தேதி எல்லாம் வங்க கடலோரமும் நல்ல மழை பிடிப்பை கொடுக்க போகிறது. 14, 15 எல்லாம் காற்றழுத்த தாழ்வு நிலை மிக நெருக்கமாக வந்து, அதாவது 2வது வாரத்துல 12, 13, 14 நல்ல மழை, இன்னும் கூடுதலான மழை பிடிப்பை கொடுக்கும். ஆக மழை தொடக்கம்தான். நாம சொன்னது எல்லாமே தொடங்க போகிறது. படிப்படியாக ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை, ஒதுக்குதல் என்பது குறைந்து மழை பொழிவு பரப்பில் கூடும் என்று சொல்லி இருக்கிறோம். அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் எங்கள் மாவட்டத்துக்கு உண்டா என்ற கேள்வியை உங்கள் மனசுல ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அப்படி ஏற்படுத்திக் கொண்டாலும் உங்களுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இருந்து தென் மாவட்டங்களின் உள்பகுதியில் தீவிரமடைந்திருக்கூடிய மழை பாலக்காட்டு கணவாயில இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல ஒரு தீவிரத்தை கொடுக்க தொடங்கிவிட்டால் அதுக்கப்புறம் மழை இருந்து கொண்டேதான் இருக்கும், காய விடாது, இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள் பெய்யாவிட்டால், 2 நாள் பெய்யாவிட்டால் 3வது நாளாவது பெய்துவிடும். ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல பெய்யும் அளவிற்கு மழை வாய்ப்பு சாதகம் இருக்கு. பகல் நேரத்துல புழுக்கமான வானிலையும், ஒரு சில இடங்கள்ல வெயில் 100 டிகிரிக்கு மேலே போனாலும் மாலையில அந்த இடத்துல உக்கிரமான ஒரு வெயிலையும் ஒரு புழுக்கம் வியர்வையை சந்திக்கக்கூடிய இடத்துல மாலையில இடிமழை பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும். வங்க கடலோரம் கிழக்கு காற்று நுழைந்து அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய மேற்கு காற்றும் எங்கே சந்திப்பை ஏற்படுத்துகிறதோ அதன் அடிப்படையில் மழை பொழிவு இடம், பரப்பு, அளவு மாறி மாறி அமையும். கண்டிப்பாக மழை தீவிரமடையும். நாளுக்கு நாள் 4ஆம் தேதியிலிருந்து மேலும் பரவலாகும். மாத இறுதி வரை இருக்கிறது. நாம சொன்னதுதான், இது எந்த மாற்றமும் இல்லை. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை. நிறைய பேர் கேள்வி கேட்கிறீங்க, சார் 2வது வாரத்திலேயே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் சொல்றாங்களே, இது நாங்க வாழ்க்கையிலேயே எதிர்பார்த்தது இல்லையா, அப்படி தொடங்குமான்னு கேட்கிறீங்க. இந்திய தீபகற்பத்துல முதல்ல தென்மேற்கு பருவமழை தொடங்கும் இடம் அந்தமான் பகுதி. அந்தமான் பகுதியில தான் இவங்க 2வது வாரம்னு சொல்லியிருக்கிறாங்க. 3வது வாரத்துல எங்க தொடங்கும்? அந்தமான் இலங்கை இடைப்பட்ட பகுதியில தொடங்கும். 4வது வாரம் தான் கேரளாவில் தொடங்கும். ஆக மாத இறுதி 25ஆம் தேதிக்கு மேல 31ஆம் தேதிக்குள்ள கேரளாவில் தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய நிகழ்வு உருவாகும். அதற்கு முன்பே ஒரு நிகழ்வு உருவாகி கேரளாவுக்கு மழைப்பிடிப்பை கொடுத்து பிறகு விலகி செல்லும். அதுக்கு அடுத்து ஒரு நிகழ்வு. இரு பக்கமும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது. நிகழ்வுகள் ஒரு புறம் இருந்தாலும் தொடர்ந்து இரு காற்று இணைவினால மழைப்பிடிப்பு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக மழை பொய்க்கிறதே, ஒதுக்குகிறதே, ஒதுக்கிவிட்டே போய்விடுமோ என்கின்ற கவலையை தூக்கி எறிந்துவிட்டு, நேற்று வந்துவிட்டது, நேற்று கூடுதல் பரப்பிலே பெய்திருக்கிறது, பழனிக்கும் பெய்துவிட்டது, மேலூருக்கும் வந்துவிட்டது, பொன்னமராவதிக்கு வந்துவிட்டது, சிவகங்கைக்கு வந்துவிட்டது, இனிமேல் திண்டுக்கலுக்கும் திருப்பூருக்கும் உடுமலைக்கும் பொள்ளாச்சிக்கும் கரூர் கூட பெய்துவிட்டது, அரவக்குறிச்சி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பெய்திருக்கிறது. இப்படி நெருங்கி வந்துவிட்ட மழை நமக்கும் பெய்யும் என்ற நம்பிக்கை வேண்டும். நாமக்கல், சேலம், கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு, ஏற்கனவே மொடக்குறிச்சி கூட பெய்துவிட்டது, கோயம்புத்தூர் வடக்கு பெய்துவிட்டது, மேட்டுப்பாளையம் பில்லூர் அணைக்கட்டு பெய்துவிட்டது. பெய்யாத இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களிலே பெய்யும். படிப்படியாக பரவலாகும். வரக்கூடிய 2வது வாரத்துல நல்ல மழை பரவல. முதல் வாரத்தின் பிற்பகுதி 4ஆம் தேதியிலிருந்து 2வது வாரத்துல பலத்த மழை அனைத்து மாவட்டங்களுக்கும், ஆந்திர எல்லையோரத்திற்கும், வடகடலோரத்திற்கும், டெல்டாவிற்கும் இருக்கிறது. ஆக 2வது வாரம் வரை நாம் காத்திருக்க சொல்லவில்லை. நேற்றை விட பரப்பில் இன்று கூடி கடலோரத்திற்கு 2ஆம் தேதிக்கு பிறகு 3, 4, 5, 6, 7 என்று நெருங்கி வந்த மழைப்பொழிவு தீவிரமாகும் என்பதில் மாற்றமில்லை. தயவு செய்து பொறுமை காத்திடவும். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழைக்கான வாய்ப்பு கூடுதல் நாட்கள் தான். பரவலாகி மழைப்பொழிவு ஒதுக்குதல் குறைந்து அதாவது மழைப்பொழிவோட பரப்பு கூடுதலாகி ஒதுக்குதல் படிப்படியாக குறையும். ஒதுக்கித்தான் பெய்யும். தினமும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல அடுத்தடுத்த நாட்களில் பொழியும் என்கின்ற நம்பிக்கையுடன் இருங்கள். இணைந்தே இருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன். மீண்டும் ஒரு தலைப்புச் செய்தி. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கேரளா, கர்நாடகாவிலே முதலில் அணைகளுக்கும் பிறகு அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. அரபிக்கடல், வங்கக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தென்னரை கோலத்தில் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் எல்லாமே நல்ல வெப்பம் இருந்திருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக நீராவி குவிதல் என்பது கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்கி தமிழ்நாட்டின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே தயவு செய்து சந்தேக பார்வையுடன் வானிலையை பார்க்க வேண்டாம், குழப்பிக் கொள்ள வேண்டாம், அச்ச உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். மழைப்பொழிவு கிடைக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள். நன்றி.